இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி. ஒளியாக இருப்பதனால்தான் இருளை பற்றி நீங்கள் கவலையே படமாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அந்த ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆளக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா நம்மளுடைய சிம்ம ராசி தான். அதனால தான் இந்த ராசிக்காரங்க அவ்வளோ பிரகாசமாக இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சுக்குன்னு மற்றவங்க மத்தியில் ஒரு மதிப்பு இருக்கும். பொதுவாகவே வீட்டில் சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். உங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இருளான வாழ்க்கையில் நம்ம இப்படியே இருளையே இருப்போமா அப்படின்னு கவலை கொள்ளாமல், இந்த இருளில் தான் கனவு வருது, அந்த கனவை நம்ம அடையிறதுக்கு தான் போராடுறோம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்தேகத்தெல்லாம் எரிச்சிட்டு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை என்ற விதையை மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி வருகின்ற நாட்களில் கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது, அது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா, அந்த சிம்மராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே போய் சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 9 வாரம் இப்படி செஞ்சு பாருங்கள். தொடர்ச்சியாக செய்யுங்க. தினமுமே காலையில் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனாலும் என்னால் தொடர்ச்சியாக செய்ய முடியல, ஒரு சில நாள் மட்டும் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சிச்சின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சூரிய பகவான். அதனால் நீங்கள் அதை வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நானும் கஷ்டப்படுறேன், போராடுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இலக்கை மட்டும் நான் அடையவே முடியல, நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது, இதிலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும், அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து அவர் ஒரு சொல்யூஷன் வழங்குவார். நீங்கள் அந்த நம்பருக்கு முடிந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய அருகில் ஏதாவது வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எப்பவும் பார்க்குற போல் ஜோதிடர் இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட கூட நீங்கள் கேளுங்க. ஒரு முறை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தசாபத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சிங்கனாவே கண்டிப்பாக இந்த சிம்மராசி அப்படிங்கிறது ஆளக்கூடிய ராசி. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாட்டையே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு. எல்லா இடத்துலையுமே அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வரும். ஏன்னா உங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். அசால்ட்டாக மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருவீங்க. ஒரு பேசும்போதே அந்த வார்த்தையில் ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அந்த பேச்சில் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. மற்றவங்க இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய பேச்சு மட்டும் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி நம்பிக்கையை தூண்டுற மாதிரி அமையும். அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பொது இடத்துலையே கூட நிறைய கூட்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசும்போது மட்டும் மற்ற ஜனங்கள் உத்து கவனிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சில் அந்த மாதிரி ஒரு இனிமை இருக்கும், ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரி ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும். அதுதான் உங்களுடைய திறன் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை பின்தொடர்றதுக்கு இது ஒரு காரணமாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிலேயே கூட சிம்மராசி என்பவர்கள் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு இளைய சகோதரனோ சகோதரியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் அதே தொழிலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த தொழிலில் நீங்கள் நல்லா கொடி கட்டி பரப்பீங்க. அதை பார்த்துட்டு அதே மாதிரி அவங்களும் தொழில் தொடங்குவாங்க. சின்ன சின்ன விமர்சனங்கள் வரும், மக்கள் மத்தியிலையும் சரி குடும்ப உறவுகள் மத்தியிலையும் சரி சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்தாலும் கூட அதை ரொம்ப
எளிமையாக கையாளக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சீக்கிரமாக பதட்டப்படவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சங்கடமாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, கோயிலுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக உட்காந்துட்டு வருவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வெளியில் வெளிப்படையாக எனக்கு இவ்வளோ கஷ்டங்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு பதட்டப்பட்டுட்டு வெளியில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, எனது மனதில் ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா உடனடியாக கிளம்பி கோயிலுக்கு போய் உட்காந்துப்பாங்க. கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு அந்த கடவுள்கிட்ட பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அதனால தான் அந்த முடிவை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஒரு முயற்சியில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அந்த முயற்சியில் உறுதியாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தலைமை பதவியெல்லாம் அவங்கக்கிட்ட வந்துடும். ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது ஒரு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த தலைமை பொறுப்புலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பர்கிட்ட வரும். எங்களுடைய உறவுகள் வகையில் கூட அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் இதெல்லாம் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. வாழ்ந்த அந்த சிம்மராசி என்பர் மாதிரி வாழணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இயல்பாகவே அந்த இடத்துல இவங்க உட்காந்துடுவாங்க. ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாகட்டும், சின்ன வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்தால் கூட அவனை மாதிரி வாழ்ந்தா அப்படின்னு வாழக்கூடிய ஒரு அதாவது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை பற்றி நம்ம சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பல நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ஏராளமான கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைப்போது. ஏன்னா யோக கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேரும்போது யோக பலன் தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். கேது மட்டும் சின்ன சின்ன புத்தியில் சின்ன சின்ன தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் கொடுப்பார். மற்றபடி இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் வைகாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய பொறுப்புலாம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல கிரக அமைப்பு. இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா அமோகமான லாபம் பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்ட முடியல, ரொம்ப நாளாக என்னுடைய கனவு, நான் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும், ஒரு சின்னதாக ஒரு நிலம் வாங்கி அதில் கார்டன் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏற்ற காலம். முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் கனவு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை, ஆனால் அந்த வண்டி வாங்குறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன், போதுமான பட்ஜெட் இல்லாமல் அது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் மூலிமா சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த வைகாசி மாதத்தில் நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைகாசி மாதத்தில் இது நடந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காதல் திருமணம் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோலாகலமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படக்கூடும். காதல் திருமணம்லாம் கூடி வரப்போகுது. நிச்சயதார்த்தமாவது இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மெடிக்கல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி. குறிப்பாக பார்த்திங்கன்னா மாணவர்கள் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, குறிப்பாக பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க,
அவங்களுக்கெல்லாம் இந்த தேர்வில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மளுடைய சிம்மராசி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மெடிக்கல் சீட்டு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நீட் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு போட்டிருக்கேன், எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த நீட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு. ஏன்னா 10ல் பெரும்பாலான கிரகங்கள் டாப்பான இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சூப்பரான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். கூட இருக்கிறவங்க சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடைஞ்சலை கொடுக்கும். அதனால் கூட இருக்கிற நண்பர்களை மட்டும் கொஞ்சம் சரியாக தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. டிசம்பர் மாதம் வரையிலும் ஓரளவுக்கு சாதகமாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. சரி, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். கேது வேறு ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால புத்தியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த குழப்பங்கள்லாம் சரியாகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்ங்க. ஏன்னா ஞான கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகரை வழிபடும் போது ஓரளவுக்கு அந்த புத்தியில் இருக்கிற குழப்பங்கள் குறையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி விநாயகருக்கு கோதுமை மாவால் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் எந்த டைம் வேணாலும் காலையிலையும் போடுங்க, இல்லைன்னா ஈவினிங் டைமில் கூட போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு உகந்த நாள். அன்றைய தினம் காலையில் போய் விநாயகருக்கு தலைவாழையில் போட்டு கோதுமை மாவால் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி போல் விலக ஆரம்பிக்கும். யோக பலன்கள் அதிகரிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.